என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் நிப்பிள் கரெக்ஷனோட லாஸ்ட் வீடியோ. அதாவது எனக்கு என்ன மெத்தட் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ, அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரெடி ஒரு 4 வீடியோஸ் இத பத்தி போட்டிருப்பேன். 4 மெத்தட் ஃபாலோ பண்ணி அதுவுமே எனக்கு யூஸ் ஆகல. ஆனா, அதில ஒரு மெத்தட் நிப்பிள் ஷீல்ட் அது என்னோட ஃபர்ஸ்ட்டு பாப்பாக்கு யூஸ் ஆச்சு. அத வச்சு தான் நான் கரெக்ட் பண்ணி 3 இயர்ஸ் வரைக்கும் நான் என்னோட குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டுருந்தேன். ஆனா, அந்த நிப்பிள் ஷீல்ட் என்னோட செகண்ட் பாப்பாவால அத ஐடென்டிஃபை பண்ணி குடிக்க முடியல. அது அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அந்த 4 மெத்தட்ல நான் 3 மெத்தட் நானு ஃபாலோ பண்ணேன். 4த் மெத்தட் நானு கேள்விப்பட்டேனே தவிர நான் அத ஃபாலோ பண்ணல. ஏன்னா எனக்கு அக்கம் பக்கத்தில இல்லாட்டி என்னோட ரிலேட்டிவ்ஸில எந்த கை குழந்தையும் இல்ல. அதனால நான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணி ட்ரை பண்ணல. அப்படி பண்ணா நம்மளுக்கு ஃப்ளாட் நிப்பிள்ஸ் சரியாகும்ன்னு சொன்னாங்க. ஆனா என்னால அது பண்ண முடியல. எனக்கு ஒர்க் அவுட் ஆகாம இருந்துச்சு. என்னோட பாப்பா ஸ்டார்ட்டிங்ல லெஃப்ட் சைட் ஃபுல்லாவே பிரஸ்ட் ஃபீட் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ரைட் சைட் மட்டும் தான் குடிக்காம இருந்தாங்க. அந்த ரைட் சைட் கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்ளோ போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. இவ்ளோ எல்லாமே ட்ரை பண்ணியுமே எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம இருந்தது. அவ பொறந்ததுலேருந்து ஒரு 45 டேஸ் வரைக்குமே நான் கையில பிழிஞ்சு தான் குடுத்துட்ருப்பேன். சங்குல இல்லாட்டி ஒரு கிண்ணத்துல வச்சு இங்க் பில்லர் மாதிரி இருக்க நார்மல் நம்ம குழந்தைங்களுக்குலாம் குடுக்குற அந்த டானிக் அந்த பில்லர்ல தான் குடுத்துட்டுருந்தேன். இந்த 45 நாளுமே அப்படி தான் போச்சு. ஒரு சைடு அவங்க என்கிட்ட டைரக்ட்டா ஃபீட் எடுத்துட்டாலும், அடுத்த தடவ அதே சைடுல நம்மளால குடுக்க முடியாது. ஏன்னா, எனக்கு அந்த டைம்ல மில்க் சப்ளையும் ரொம்ப கம்மியா இருந்தது. அதனால ரைட் சைடு வர மில்க்கெல்லாம் நான் பம்ப் பண்ணாம கையிலேயே தான் பிழிஞ்சு குடுத்துட்டுருந்தேன். அந்த மாரி தான் போயிட்டுருந்தது. இந்த 45 நாளும் இப்படியே போயிட்டுருந்தது. நான் ஒரு மெத்தட்லேருந்து எல்லா மெத்தடுமே ஃபாலோ பண்ணி பார்த்தேன். எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இதுக்காக டாக்டர் கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி நம்ம கன்சல்டன்ட் மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்லாம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு கைனகாலஜிஸ்ட் கிட்ட தான் போனேன். எனக்கு ஒரு ரிவ்யூ மாரி வர சொல்லியிருந்தாங்க. அப்போ போயிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நான் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணேன். ஆனாலும் என்னோட ஃப்ளாட் நிப்பிள்ஸ் கரெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க கொடுத்த சஜஷன் தான் இது. அது வேறு எதுவும் இல்ல. பம்பு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரெஸ்ட் பம்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். பம்ப் பண்ணி பால் எடுத்துட்டு ஒர்க்கிங் மாமா இருந்தாங்கன்னா பம்ப் பண்ணி வச்சுட்டு போவாங்க. வீட்ல அந்த பால் எடுத்து நம்ம குடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஸ்டார்ட்டிங்லேருந்தே நான் பம்ப் ஏன் நான் யூஸ் பண்ணலன்னா, எனக்கு அந்த டைம்ல மில்க் சப்ளையும் கம்மி. குட்டி பாப்பாக்கு அவ்வளோ பால் தேவைப்படாது. நம்ம பம்ப் பண்ணி வரலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அத வாஷ் பண்ணி வைக்கணும். அதனாலேயே நான் பம்ப் யூஸ் பண்ணாம இருந்தேன். டாக்டர் மேனுவல் பம்ப் தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அந்த எம்எல் கணக்குலாம் பார்த்தா ஒரு 30 எம்எல்குள்ள தான் மில்கே வரும். நான் பம்ப் பண்ணி அந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம வாஷ் பண்ணி ரொம்ப க்ளீன் பண்ணி வைக்கணும். அதனாலேயே சோம்பேறித்தனம் பட்டுட்டு தான் நான் பம்ப் யூஸ் பண்ணாம இருந்தேன். ஆனா டாக்டர் சொன்னது என்னன்னா, மேனுவல் பம்ப் நம்ம வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பம்ப் பண்ண நம்மளுக்கு அந்த ஃப்ளாட் நிப்பிள் கரெக்ட் ஆகி வெளிய வர ஆரம்பிக்கும். அத வச்சு நீங்க ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே நிப்பிள் புல்லரும் இதே மெத்தட் தானே. நம்ம நிப்பிள் புல்லர வச்சு இது பண்ணா கொஞ்சம் நேரத்துக்கு அது வெளிய வரும். உடனே நம்ம ஃபீட் பண்ணிட்டோம்னா, நம்மளால ஈஸியா அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியும். ஆனா நிப்பிள் பில்லர வச்சு நம்ம இழுக்கும்போது, அந்த ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் தான் வெளிய இருக்கும். பாப்பா கிட்ட போறதுக்குள்ள அது நார்மலா ஃப்ளாட் ஆயிடலாம். இல்ல இன்வெர்டட் நிப்பிள்ஸ் நார்மலாவே மறுபடியும் இன்வெர்டடாவே போயிடும். ஆமா, மேனுவல் பம்ப்ல அந்த மாரி பம்ப் பண்ணும்போது நிப்பிள் புல்லர் அளவுக்கு உடனே உள்ள போகாம ஒரு 1 மினிட் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அத வச்சு நம்மளால பாப்பாக்கு ஃபீட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். ஒரே நாள்ல கரெக்ட் ஆகாது. கரெக்ட்டா நான் ஒரு 40த் டேலேருந்து நான் பம்ப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா கையில பிழிஞ்சு பிழிஞ்சு எனக்கு கையும் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுச்சு. பிரெஸ்ட்லயும் ரொம்ப வலி. நார்மலா பம்ப் பண்றத விட இந்த மாரி கையில பிழியும்போது நம்மளுக்கு பிரெஸ்ட்ல ரொம்ப வலிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் யோசிச்சு பாருங்க. ஒரு 40 டேஸுமே நான் கையிலேயே தான் பிழிஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு அதனாலேயே எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. கையும் செம்மையா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, எனக்கு இந்த மெத்தட் கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லி தான் நான் பிரெஸ்ட் பம்ப்ப பம்ப் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு கன்டினியூஸா ஒரு 5 டேஸ் பம்ப் பண்றது, பாப்பாக்கு ஃபீட் பண்ண ட்ரை பண்றது. ஆனாலும் மறுபடியும் அது உள்ள வந்துற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த மாரி பம்ப் பண்ண எனக்கு மில்க் சப்ளையும் அதிகமா ஆகுற மாதிரி இருந்தது. ஆனா நம்ம
அத நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும். அது ஒரு பெரிய வேலையா இருக்கும். வேறு வழி இல்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு 45th டே இருந்தது. மார்னிங் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் பம்ப் பண்ணேன். ஒரு சைட் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் குடுக்க போகும்போது நான் பம்ப் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இங்க் பில்லர் இல்லாட்டி அந்த நார்மல் மெடிசன் பில்லர் அதை வச்சு குடுத்துட்ருந்தேன். ஒரு ஈவினிங் டைமில் நான் சும்மா பம்ப் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு கொடுக்க டைரெக்டாக ஃபீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண உடனே என் பாப்பா சட்டுன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நான் அப்படியே விடலை. நெக்ஸ்ட்டு நான் எப்போல்லாம் பம்ப் பண்ணுறேனோ அதே மாதிரி நான் ட்ரை பண்ணவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட டைரெக்டாக ஃபீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த 45 டேஸுமே நான் இது வரைக்கும் அவங்களுக்கு பிரஸ்ட் ஃபீட் ரைட் சைட் பண்ணவே இல்லை. நான் கரெக்டாக 45th டே நான் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அவங்க வந்து என்கிட்ட டைரெக்ட் ஃபீட் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ளாட் நிப்பிள் கரெக்ட் பண்ணுறதுல பெரிய ரோல் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரஸ்ட் பம்ப்பு. இந்த பிரஸ்ட் பம்ப் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்தே நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா எனக்கு டே 1லேருந்தே மேபி கரெக்ட் ஆகியிருந்திருக்கலாம். நான் வந்து அதை ட்ரை பண்ணல. ஏன்னா எனக்கு அந்த டைமில் வந்து மில்க் சப்ளையும் கம்மியாக இருக்கும். இந்த டைமில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதும் கடுப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இது வந்து நீங்கள் எலக்ட்ரிக் பம்ப் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, மேனுவல் பம்பே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து என்னோடய மேனுவல் பம்ப் எப்போயோ வாங்கினது ஒரு அரௌண்ட் 2K கிட்ட வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன் பேபி ஹக்கில். இப்போ வந்து ஆன்லைனில் நல்ல பிராண்ட்ஸே நல்லா கம்மியாகவே வருது. 1000க்குள்ளேயே நல்ல நல்ல பிராண்டில் இருக்குது. லவ் லேப் அந்த மாதிரி பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் நிப்பிள் இன்வெர்ட்டட் நிப்பிளாக இருக்குன்னா இந்த மாதிரி பிரஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து டே 1லேருந்தே உங்களுக்கு கரெக்ட் பண்ணலாம். நம்ம ட்ரை பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த பம்ப் யூஸ் பண்ணலேருந்து 5 டேஸ் ஆச்சு. 5 டேஸ் நான் கண்டினியூஸாக இதை யூஸ் பண்ண எனக்கே அந்த விசிபிளாக தெரிஞ்சிச்சு. ஃப்ளாட் நிப்பிள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அவள் 1 டைம் சக் பண்ணி குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமே எனக்கு அதுக்கப்புறம் அது ஃப்ளாட் ஆகலை. என்ன தான் ஃப்ளாட்டாக இருந்தாலும் நம்ம இழுத்து கொடுக்கும்போது அவங்களால கிராஸ்ப் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணி இப்போ வந்து என்னோடய பிரஸ்ட் ஃபீடிங் ஜர்னி நல்லபடியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் 4 மெத்தடுமே ட்ரை பண்ணிட்டு எதுவுமே செட் ஆகலைன்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா நான் இந்த 40 நாளும் ஒவ்வொரு மெத்தட் யார் என்ன மெத்தட் சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். சில பேருக்கு சிரிஞ்சி மெத்தட்லேயே செட் ஆகிடலாம், இல்லாட்டி நிப்புள் புல்லர் வச்சு இது பண்ணும்போதே செட் ஆகிடலாம். அப்படி எந்த மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் எந்த இடத்துலையுமே பிரஸ்ட் ஃபீடிங்கை வந்து நீங்கள் நிப்பாட்டாமல் இருக்கணும். நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு மில்க் சப்ளை கம்மியாக இருக்குது, இல்லை பாப்பா அழுதுகிட்டே பால் பத்தலை போல், இல்லாட்டி உங்கள் பிரஸ்ட் வந்து லூஸாக இருக்குது, கண்டிப்பாக பால் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா காதில் வாங்கிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா நான் என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு 3 வருஷம் நான் பால் கொடுக்கும்போது எனக்கு அந்த வந்து எப்படி இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்னோடய பிரஸ்ட் வந்து ரொம்ப லூஸாக இருந்தாலும் வந்து பாப்பா பால் குடிக்க ஸோ அதனால எனக்கு அந்த 3 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து பிரஸ்ட்டு ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளுக்கு மில்க் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. எத்தனையோ நாள் வந்து என்னோடய பிரஸ்ட் வந்து லூஸாக இருக்கும். அப்போல்லாம் நான் நல்லாவே ஃபீட் பண்ணியிருக்கேன். பாப்பாவும் நல்லாவே குடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிப்பில் பால் கம்மியாக இருக்குது, ஃபார்முலா மில்க் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. உங்களை மட்டும் நம்புங்க. நானும் அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பால் பத்தலைன்னு சொன்னோடனே ஆவின் பால் டாக்டர் கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் மாறி மாறி நான் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவளோட வெயிட்டும் நல்லாவே இருந்துச்சு. பிரஸ்ட் ஃபீட் மட்டுமே போதுன்ற மாதிரி என் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, நம்ம பால் இல்லைன்னு நம்ம நம்பிட்டோன்னா நமக்கு உண்மையாகவே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அன்னையிலேருந்து நான் என்றைக்குமே வந்து எனக்கு மில்க் சப்ளை கம்மியாக இருக்குதுன்னு நான் நினச்சதே இல்லை. சப்போஸ் வந்து அவங்க ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழுகுறாங்க, பத்தலைன்னு அழுதாலும் நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் அவங்களுக்கு வந்து வருதோ வரலையோ நான் ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் நம்மளோட பிரெயினுக்கு வந்து அந்த இன்டிமேஷன் மாதிரி போகும். பாப்பாவுக்கு வந்து அதிகமான பால் தேவைப்படுதுன்னு சொல்லி நம்மளோட உடம்பு அதுக்கேற்ற மாதிரி பால் நிறையா செக்ரிகேட் ஆகும். அந்த மாதிரி தான் நான் செகண்ட் பாப்பாவுக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். நான் என்ன தான் ரைட் சைட் கொடுக்க முடியாட்டி கூட முடிஞ்ச வரைக்கும் வர எல்லா பாலையுமே நான் பிழிஞ்சு எடுத்துருவேன். ஒரு ட்ராப் கூட இல்லாத அளவுக்கு நான் எடுக்க எனக்கு அது வந்து சுரக்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி அவங்க டைரெக்டாக குடிக்க ஆரம்பித்தோடனே இன்னமும் வந்துட்டு நார்மலாக அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எனக்கு வந்து மில்க் சப்ளை இருக்குன்றத நான் நம்புகிறேன். அந்த மாதிரி தான் நீங்களும் சப்போஸ் உங்களுக்கு வரலன்னு நீங்கள் எந்த இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பால் சுரக்கவே சுரக்காது. நீங்கள் வந்து உங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் ஜர்னியை நல்லபடியாக ஃபாலோ பண்ணணுன்னா உங்களோட பாடியை நீங்கள் தான் நம்பணும். என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு பால் சுரக்குன்ற மாதிரி நீங்களே யோசித்து அதுக்கேற்ற
மாரி பண்ணுங்க. வெறும் இந்த ஃப்ளாட் நிப்பிள்ஸ், இன்வெர்டட் நிப்பிள்ஸ்னால நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணாம விட்றாதீங்க. இத கரெக்ட் பண்றதுக்கு எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இப்ப சப்போஸ் நான் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. எனக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணேன், எனக்கு என்னென்ன செட் ஆச்சுன்றது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சப்போஸ் இந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா, தயவுசெய்து இதுக்கான டாக்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு தடவ கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.